ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோ. சேனலில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே டன். மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு ஒரு 38 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு 38 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். அண்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சிருக்கிறவங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்று நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஃபியூ மெம்பர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருப்போம். இன்னும் ஃபியூ மெம்பர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை. மேபி ஒரு 1 or 2 டேஸில் அந்த மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏ டு கிடச்சிரும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் கொடுக்குறோம். அது ஒரு ஃபியூ டேஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் திருப்பி பேமெண்ட் மாற்றிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போவே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர் இருக்கும். ஒன்று மெம்பர்ஷிப்னு ஃப்ரீ மெம்பர்ஷிப்னு ஒரு நம்பர் இருக்கும், கோர்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கும். எல்லாருமே கோர்ஸ்க்கான நம்பருக்கு டிஎம் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எல்லாருமே மெம்பர்ஷிப் வேணும்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப்னு ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஃபைன். இப்போது இன்னைக்கான ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துருந்தது. அங்கே தான் எடுத்துருந்துருப்பேன். அகைன் சடனாக மார்க்கெட் ரெக்கவரி. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துட்டு. ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ருபீஸ் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஹை தான் வச்சுருந்தேன். என்னோட லாஸ் வந்து எக்ஸாக்டாக இதுதான். மேபி அது ஸ்டாப் லாஸ் நான் ட்ரையல் பண்ணேன். ஓகே, நம்மளோட டார்கெட் பாதி ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணேன். அதுக்கப்புறம் 1,500 ருபீஸ் தான் லாஸ் வச்சுருந்தேன். கரெக்டாக என்னோட லாஸ் ஹிட் ஆகிட்டு இன்னைக்கு 1,500 ருபீஸ் லாஸ்ட்டில் நான் புக் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்டு கொடுத்த லெவல்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்கள் மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னன்னா 24,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,187க்கு மேலே இன்னைக்கு மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 24,187 பிரேக் அவுட் ரேட்டஸ் கொடுத்துச்சுன்னா பை போலான்னு சொல்லியிருப்போம். இல்லைனா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா, 24,000 24,110 இந்த லோ பிரேக் அவுட் கொடுத்து ரீட்டெஸ்ட் வச்சுன்னா நம்ம செல்லுன்றதை பிளான் பண்ணியிருப்போம். செல்லிங்கான ட்ரேட் கொடுத்துருக்கு, நமக்கு பைங்கான ட்ரேட் கொடுக்கல. அதே போல் இன்னைக்கு நான் ரெண்டுமே நான் டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டிலையும் டவுன் ட்ரெண்ட் தான், நிஃப்டியில் டவுன் ட்ரெண்ட் தான். எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் 57,720லேருந்து ரிவர்சல் ஆகும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அகைன் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்து ஹை போயிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஹோப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கான நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் யாருன்னா ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ன்ற நம்பருக்கு, கோர்ஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா கோர்ஸ்ன்ற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் ஐடியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரீ மெம்பர்ஷிப்னு நான் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன். அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் ஓகே டன். அண்டு மார்க்கெட் இன்னைக்கான மார்க்கெட் லெவல்ஸ் எடுத்து பார்த்துடலாம். இன்னைக்கான நிஃப்டி லெவல்ஸ் ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஓவரால் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். 24,001 இப்பயுமே 24,187 ஹை கட் பண்ண தான் பை அப் ட்ரெண்ட். இல்லைன்னா நாளைக்கான ரிவர்சல் ஓகேங்களா. மோரல் என்னோட பிளான் வந்து மார்க்கெட்டில் நாளைக்குமே செல்லிங் பிளான் தான். 24,187 பிரேக் அவுட் கொடுத்துட்டு செத்துனா இங்கேருந்து நம்ம பையன்றது பிளான் பண்ணலாம். இல்லை கரண்ட் ப்ரைஸ் இந்த 24,120 இல்லைனா 24,126 ஆர் 24,110 ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள். இல்லை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா இங்கே திருப்பி இங்கேருந்து ஃபால், பிரேக் அவுட் திருப்பி ரீடெஸ்ட் இங்கேருந்து ஃபால். 24,019 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ 24,187 பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா பை ட்ரெண்ட். அது வரைக்கும் நீங்கள் செல்லே பிளான் பண்ணலாம். இங்கேருந்து நமக்கு ஃபால் பிளான் பண்ணலாம். நான் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இங்கேருந்து நம்ம ஃபால்ன்றது பிளான் பண்ணலாம். ஓகே, இதுதான் நாளைக்கான பிளான். ஃபன் அண்ட் லெவல்ஸை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் டைரக்ஷன் அண்ட் லெவல்ஸ் மார்க்கெட்டில் 24,248, 24,222, 24,187, 24,126, 24,110, 24,063, 24,019 இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000ன்றது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஒன்ஸ் இந்த 23,009 933 இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பெருசாக எந்த மூவுமே கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு ட்ரெண்ட் வைஸ் அன்னைக்கான டே ட்ரெண்ட் வந்து நமக்கு சைட்வே, டே ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட். ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் நமக்கு சைட் வேஸ் தான். நீங்கள் வந்து இது ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெருசாக மொமெண்டம் இல்லை. நமக்கு இங்கே சப்போர்ட் எடுத்தால் ஹையர் போகுது, அங்கேருந்து ஃபால் ஆகுது. ஒரு ப்ராப்பர் சைட் வேஸ் தான். எங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஒரு ஹை லோ, ஒரு ஹை லோ, ஒரு ஹை லோ. அந்த அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குடுத்திருந்தேன். அது நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா இன்னைக்கு கரெக்ட்டா அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு கேப் ரிவர்சல். இங்க நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா நான் செட் பண்ணும்போது இதுதான் டார்கெட்டா வச்சு செட் பண்ணேன். அதனால தான் ட்ரேட க்ளோஸ் பண்ணல. 1 எஸ்எல் ஒரு டார்கெட். சேம் இப்போ நாளைக்கான அனலைசிஸ் பார்க்கலாம். நீங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டி பிளான் பண்ணீங்கன்னா 57,000 871 ஹைய கட் பண்ணுச்சுன்னா மட்டும் தான் பை ட்ரெண்ட். அது வரைக்கும் நீங்க செல்லே பிளான் பண்ணலாம். 57,000 சாரி 57,871 இந்த ஹை 57,871 ஹைய கட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா இங்கேருந்து பை பிளான் பண்ணலாம். இல்ல கரண்ட் பிரைஸ் நமக்கு 57,700லேருந்து ஃபால் இல்ல பிரேக் அவுட் திருப்பியும் 57,586 இங்கேருந்து ஃபால் அகைன் பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட்னா திருப்பி ஃபால். இது ஓவரால் ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்கு. இப்போ இது ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹை, லோ திருப்பி ஒரு ஹை, லோ. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு நமக்கு. கேப் ஃபில்லிங் சப்போர்ட். இத ஒன்ஸ் நாளைக்கு கட் பண்ணுதுன்னா, ஈஸியா மார்க்கெட் வந்து 56,790 வரைக்குமே போக சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே பார்க்கலாம். நாளைக்கான லெவல்ஸ் என்னன்ட்டு. 57,871 ஹைய கட் பண்ணுச்சுன்னா தான் பை. அதுக்கு செல் தான் நீங்க பிளான் பண்ணணும். லைக் அந்த கிராஃப் ட்ரா பண்ணி அந்த சார்ட் மாரி ட்ரா பண்ண குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. பை கட் பண்ணிடுச்சுன்னா பிரேக் அவுட் ரேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 58,110 செகண்ட் டார்கெட் 58,178 தேர்ட் டார்கெட் 58,391 இது வந்து பைக்கானது. இது செல்லுக்கானது. ஹோப் லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல யாருனா ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் எல்லாமே பேமெண்ட் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் ஐடியா இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கும் அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஷிப்ல என்னன்னா, ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, ட்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகும்? எந்த ரேஞ்ச் கட் பண்ணா நீங்க வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுப்பீங்க. இன்னொன்னு விஷயம் கால்ஸ் நெறைய பேர் கேட்குறீங்க. கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் செட் ஆகாது. ஏன்னா மெம்பர்ஷிப்பில் ஒன்லி லெவல்ஸ் தான் வரும். டைரக்ஷன், லெவல்ஸ் எந்த ரேஞ்ச் மார்க்கெட் மூவ் ஆகும், எந்த ஹையை கட் பண்ண பை ஆகும், செல் ஆகுன்ற அப்டேட்ஸ் குடுத்துருவோம். ஓகே கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா மெம்பர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. லெவல்ஸ் யாருனா ஜாயின் பண்ணணும் லெவல்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் கால்ஸ் கொடுக்க மாட்டோம். கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே ஹோப் லெவல்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். பை.